Hi dear my friends. Now I'm leaving for Kudivil, which is situated in Ambara district of eastern Sri Lanka. This is the most beautiful place and a different place. Now we are going to see so many places. Now we are walking to the mountain, and if we go the top, we can see the views, and there are very beautiful paddy fields also. இது மலை அல்லது குன்று என்று கூறலாம். உயரத்திலே அது பார்ப்பதற்கு சின்னது போன்று விளங்குகின்றது. So it's like looking small, but it's very big now. I am walking now. So wow, what a place. Now it's winding very beautifully. It's very natural area. You can see some wild trees. Yeah. Now you see this is a mountain. Wow. So wow. It's rock. How to climb now? I think it's very dangerous. Now you can see the views. Oh, so it's beautiful. அழகா இருக்குது. நல்லா அங்கே தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு சின்னது போல் இருந்துச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ஏறலாம், பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வயல் எல்லாம் வந்து அழகாக தெரியுது. யூ கேன் see the paddy fields are very beautifully. Now we can see the views. Okay, I'm going to top. So wow. Okay. So dear guys, yes, you see the views. Wow, right. So very big mountain we can see. You can see the river, and if they cultivated this paddy field, thereafter it will be full of green. So I will send the videos next time of the cultivated. இது இந்த வயல்களெல்லாம் விதைத்ததுக்கு பிறகு வயல்களெல்லாம் பயிரிட்டதுக்கு பிறகு மிகவும் அழகாக பசுமையாக இருக்கும். இந்த மலையிலிருந்து நீங்கள் பார்த்தால் நிறைய காட்சிகள் எல்லாம், அழகான காட்சிகள் எல்லாம் இப்பொழுது காண முடியும். இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் அத்தனையும் இயற்கையின் எழில்கள். So some people says there are elephant also come this area sometimes. So this is just wild areas, and paddy field also very beautiful. You can see there. So I will show. Okay, right. You can see. I climbed these areas. What a beautiful. கிழக்கிழங்கையில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற இந்த குடிவில் பிரதேசமானது அழகான இடம் மாத்திரமல்ல, அபூர்வமான இடமாகவும் காணப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், நீர்நிலைகள், அழகான இடங்கள், மிகவும் பசுமையான இடங்களாக காணப்படுகின்றன. அமைதியை நாடி வருகின்றவர்களுக்கு, அமைதியை விரும்புகின்றவர்களுக்கு அமைதி தரும் ஒரு இடமாக காணப்படுகின்றது. கிராமம் ஆக இருக்கின்றது, காடுகள் நிறைந்ததாகவும் இருக்கின்றது. அதே நேரம் மனிதர்கள், அழகான அமைதியான நல்ல மனிதர்களும் வாழுகின்ற பிரதேசங்கள். இப்பொழுது நான் சென்று கொண்டிருப்பது அதனுடைய ஒரு அழகான பிரதேசம். மற்றும் ஒரு இடம் இருக்கிறது, அங்கே தான் ஊர் இருக்கின்றது. இங்கும் இடையிடையே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So you can see the place. This is on the way of the Kudivil. There's one tea shop. You can drink the tea shops. Wow, what a smell, and so very taste, very fresh. இங்கே குடிவிலுக்கு போகின்ற வழியிலே ஒரு அழகான ஒரு சிறிய ஒரு தேநீர் கடை இருக்குது. அந்த தேநீர் கடையிலே அமர்ந்து தேநீர் அருந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு தேநீர் அருந்து கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இயற்கை தான். So surroundly there are some beautiful places, very peaceful places there. They are very peaceful. You see the scenes there.
So they are full of the trees and mountains, so you can see there. So very tasty tea. With the tea, it's more beautiful. ஒரு இதையும் குடித்து கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான காட்சி, ரம்யமான காட்சி, அமைதியான இடம். இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் குடிவிலை நோக்கி. குடிவில் பகுதியில் தான் இருக்கிறோம். Now I am traveling through the Kudivil, but this is also Kudivil. This place is Kudivil, very beautiful place, and I enjoy. I am very fresh today. கிழக்கிழங்கையிலே எங்கு சென்றாலும் காண முடியாத காட்சிகள் இங்கு நிறைய காணப்படுகின்றன. இந்த இடத்திலே அமைதி அதிகம் காணப்படுகிறது. மனிதன் அதிகம் விரும்புகின்ற இடம். It's a peaceful place. So in the eastern Sri Lanka, especially in eastern Sri Lanka or somewhere we can see especially. So that is particular place, Kudivil. So இந்த என்ன இருக்கிற இடத்திலே நாங்கள் வந்து சமைத்திருக்கிறோம். சமைத்து சாப்பிடுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த அழகிய இடங்களில் இந்த பிரதேசங்களிலே சமைத்து சாப்பிடுவதற்காக மக்கள் இயற்கை இடங்களிலே மரங்களின் கீழே அழகிய குளம் இருக்கிறது. பெரிய குளத்தை நோக்கி தான் இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கோம். இந்த அழகிய குளத்தின் பக்கத்தில் இருந்து சமைத்து சாப்பிடுவதற்காக உண்பதற்காக மக்கள் வருவார்கள். நிறைய பேர் அவருடைய விடுமுறை தினங்களிலே அதிகம் அவர்கள் வருவதில்லை. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற போது சிறிய கரை அழகான குளத்தின் ஓரத்தில் குளக்கரை வருகின்றது. குளப்பிரதேசம் காணலாம். பெரிய குளம், குடிவிலின் அழகிய தோற்றமுடைய இயற்கை நிறைந்த ஒரு குளம். You can see the pond. There's a beautiful pond in Kudivil area. So if you want to enjoy, you can come and enjoy here. You can come and see, and you can visit. And so many people come and cook and prepare the food and eat and enjoy this place. So now we are going to another place also near the pond. As far as me, if you visit beautiful places, your life will be beautiful. So I'm going to visit so many amazing places. You can see through the beautiful areas. I am visiting two now. I am reaching the river, big river or pond. So now I have reached. Wow, what a place! What a place! What a beauty! So it's an amazing place. I'll never forget in my life this place. Wow, very cool. So climate is cool, and the place is also very cool. If you visit for the first time, I think you will never return home. இவ்வாறான இடங்களிலே நாங்கள் பலவிதமான இடங்களில் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இந்த இடம் எனக்கு மிகவும் அதிகமாக பிடித்த இடம். நிறைய மக்கள் வருகின்ற இடம். Into the pond, you see.
அழகான பிரதேசங்கள், சற்று காடு போன்ற பிரதேசங்கள், காட்டு பிரதேசமாகவே காணப்படுகின்றது. வீடுகளும் காணப்படுகின்றன, ஆங்காங்கே வீடுகளும் காணப்படுகின்றன. காடு, மயில் இருக்கின்ற காடு. தற்பொழுது நாங்கள் மற்ற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று உயரமானது. Now I am leaving for another important places. There is another mountain. The mountain is just different. The roots of the trees are into the mountain. That's you can see now that is very different place and a different mountain. So it's very difficult to climb there, but I didn't climb. Please, you can see the roots of the trees are spreads on the mountain. Thank you very much for watching this video. Please subscribe.